நம்ம ஊர்ல ரொம்ப ஈஸியா கிடைக்கிற சீப்பான ஸ்நாக்ஸ் அப்படின்னா பிஸ்கெட்ஸ். இந்த பிஸ்கெட்ஸ் குழந்தைங்களுக்கு நல்லதா இல்லையா? கண்டிப்பா பிஸ்கெட்ஸ் நல்லது இல்லைன்றதை நம்ம நிறைய வீடியோல இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கோம். நல்லது இல்லைன்ற பிஸ்கெட்டை நம்ம எப்படி குரூப் பண்ணலாம்? வெரி பேட் பிஸ்கெட்ஸ் அண்ட் நாட் சோ பேட் பிஸ்கெட்ஸ். இந்த வெரி பேட் பிஸ்கெட்ஸ் அப்படின்னா இந்த பிஸ்கெட்ஸ்ல இருக்கிற சுகர் கண்டென்ட் ரொம்ப ரொம்ப ஹையா இருக்கும். க்ரீம் பிஸ்கெட்ஸு, சாக்லேட் ஃபில்லிங்ஸ் இருக்கிற பிஸ்கெட்ஸு, சாக்கோ சிப்ஸ் இருக்கிற பிஸ்கெட்ஸு, இதில் இருக்கிற சுகர், பாம் ஆயில் அண்ட் உங்களோட மைதா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால தீஸ் ஆர் ஆல் வெரி பேட் பிஸ்கெட்ஸ். எதெல்லாம் பேட் பிஸ்கெட்ஸ்? இந்த க்ரீம் எல்லாம் இல்லாமல் வெறும் ஜென்ரலாக நம்மளோட பிஸ்கெட்ஸ் இருக்குது. அதுலேயும் உங்களோட சுகர், மைதா, பாம் ஆயில் எல்லாமே இருக்கும். ஆனால் அந்த க்ரீம் பிஸ்கெட்ஸ் அளவுக்கு அதிகமாக இருக்காது, ஸ்லைட்லி கம்மியாக இருக்கும். ஸோ தீஸ் ஆர் ஆல் பேட் பிஸ்கெட்ஸ். அண்ட் மூணாவது நாட் ஸோ பேட் பிஸ்கெட்ஸ் அப்படின்னா இந்த ஃபைபர் ரிச்சாக இருக்கிற பிஸ்கெட்ஸு, டைஜஸ்டிவ் பிஸ்கெட்ஸ். பட் ஸ்டில் அதுலேயும் இந்த 3 ஐட்டம் இருக்க தான் போகுது. பாம் ஆயில் இருக்க போகுது, சுகர் இருக்க போகுது, மைதா இருக்க போகுது. ஸோ முடிஞ்ச அளவு உங்கள் குழந்தைங்களுக்கு பிஸ்கெட்ஸ் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. அப்படியும் நீங்கள் பண்ணணும்னா வீட்டில் ஹோம்மேட் பிஸ்கெட்ஸாக பண்ணி கொடுக்கலாம். நோ சுகர் பிஸ்கெட்ஸ் அப்படின்னு மார்க்கெட்டில் ஏதாவது வருதுன்னா அதை நம்பிடாதீங்க. எல்லா பிஸ்கெட்ஸ்லேயுமே சுகர்னா சுக்ரோஸ் இல்லாமல் அதுக்கு எக்ஸ்ட்ராவாக வேறு ஏதாவது மால்டோடெக்ஸ்ட்ரன், மால்டிடால் இந்த மாதிரி ஸ்வீட்னஸ் ஆட் பண்ணுவாங்க. அது எல்லாமே சுகரோட டெரிவேட்டிவ்ஸ் தான்.